ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிவி பிரகாஷ் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன பிளாக்மெயில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ் பார்சல் டெலிவரி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட வண்டியில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பொருளை கொண்டு போகிறதா ஜிவி பிரகாஷ் நினைச்சிட்டு இருக்காரு. பட் அது கூடவே போதைப் பொருளையும் கைமாற்றி விடுறாங்க. ஒரு நாள் ஜிவி பிரகாஷ் வண்டியில் இருக்கிற போதைப் பொருளை ஒரு நபர் திருடிட்டு போயிருந்தாரு. இதனால ஜிவியோட ஓனர் பொருளை தந்துட்டு உன்னோட பொண்டாட்டிய கூட்டு போன்னு சொல்லியிருந்தாரு. இதனால ஜிவி அந்த போதை பொருளை தேடி அலைறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்தும் பிந்து மாதவியும் அவங்க குழந்தையோட ஊட்டிக்கு ஒரு ட்ரிப்பு போறாங்க. போன இடத்துல அவங்களோட குழந்தை மிஸ் ஆகுது. அந்த குழந்தைய யார் கடத்தினது, மறுபடியும் அந்த குழந்தை ஸ்ரீகாந்த் கைக்கு கிடைச்சதா இல்லையா, அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் தன்னோட மனைவிய போதைப்பொருள் ஓனர்கிட்ட இருந்து கூப்பிட்டு வந்தாரா இல்லையா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு கதையும் ஒரே கட்டத்துல எப்படி ஒன்னா இணையுது, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் இருக்கு. படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது படத்துல சூப்பரா இருக்கு. குழந்தை மிஸ்ஸிங் கேஸ படத்துல தரமா கொண்டு போயிருக்காங்க. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள ரெண்டு கதையும் ஒரு கட்டத்துல ஒன்னா டிராவல் ஆகும். அது படத்துல யூனிக்கா இருக்கு. ஜிவி பிரகாஷ் தன்னோட கதாபாத்திரத்தை மிக சிறப்பா பண்ணிருக்காரு. ஸ்ரீகாந்தும் பிந்து மாதவியும் அவங்களோட கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் நிறைய சீனை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ பக்காவா முடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை ப்ராப்பரா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை செகண்ட் ஹாஃப்ல ஒரே இடத்துல ரொம்ப நேரம் டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு. படத்துல உள்ள சில சீன்ஸ் லேகிங்கா இருக்கு. படத்துல உள்ள பாட்டு படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கு. அதுலயும் படத்துல ஒரு ஐட்டம் சாங் வருது, அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்ல. படத்துல ஸ்ரீகாந்தோட குழந்தை வேற வேற நபர்கிட்ட மாறி மாறி மாட்டிக்கும். அந்த சீன் கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி இருக்கு. மத்தபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா அதுவும் இல்ல. இந்த படத்தை மாறன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், தேஜு, பிந்து மாதவி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.